பாஜக எதை சொல்லுகிறதோ அதை பாமக கேட்டே ஆகணும். பாமகவுக்கு அறிவிக்கப்படாத தலைவர் யாருன்னா எடப்பாடி அமித்ஷாவும் தான். ராமதாசன் சொல்றார், உன் பொண்டாடி தான் எல்லாம் கெடுக்கிறா, சௌமியா மனைவியை அமெரிக்கா அனுப்பிச்சு விட்டார். பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்கு. இங்க திருடுறது ஏழை வன்னியன் தலையில மிளகா அரைச்சு அவ்வளவு எங்க இருக்கு? அமெரிக்காவில். இதுதான் முக்கியமே தவிர இந்த ஏழை வன்னியர்கள் முக்கியம் இல்லை. எடப்பாடி போய் பாருங்கன்றார் யாரு? அமித்ஷா. இப்படி அன்புமணி போன பக்கம் ஃபுல்லா எங்க அனுப்புறாங்க? ராமதாஸ்க்கு அனுப்புறாங்க. ராமதாஸிடம் சரண்டராவதை தவிர அன்புமணிக்கு வேறு வழியே இல்லை. அமைதியா இரு, இல்லைன்னா தேர்தலுக்கு நீ இருக்க மாட்ட. எங்க இருப்ப? திகாரில் தான் இருப்ப. டேரக்டா அன்புமணி பயந்துக்குவார். சாதாரணமாகவே அவர் லைஃப் ஸ்டைல் 1 மணிக்கு தான் எந்திரிப்பாராம். அவங்க அப்பா சொல்றாரு, இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், இதுதான் எங்க, இவர்கள் தான் மக்கள் தலைவர்கள். இந்த நாடு எங்க விளங்கும்? நேர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். பாமக கட்சிக்குள்ள நீண்ட காலமாகவே ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணிக்கும் இடையே பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ அன்புமணி அவர்கள் உரிமை மீட்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு தலைப்புல ஒரு நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக செய்திகள் வந்தது. அந்த உரிமை மீட்போம் அப்படின்ற அந்த தலைப்புக்கு அவர் நடைப்பயணம் அப்படின்றத எதை சொல்ல வராருன்னு நினைக்கிறீங்க? இல்லைம்மா, அந்த நடைப்பயணத்துக்கு திமுக அனுமதியை கொடுக்கல. அந்த நடைப்பயணமே ரத்து செய்யப்பட்டு விட்டது. இப்போ பாமகவுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ், எடப்பாடி, அமித்ஷா 3 பேரும் ஓரணியில் ஒரே நேர்கோட்டில் இணைஞ்சிட்டாங்க. ஏன்? அன்புமணியை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் பிஜேபியோடு இணையணும், அதிமுகவோடு இணையக்கூடாது. இந்த பாலிசியை அன்புமணி வச்சுருந்தார். இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய சறுக்கலாக போச்சு. கடைசி நேரத்தில் நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோடு சேரும்னு நினச்சார் அன்புமணி. அதே போல் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக பிஜேபி கூட்டணியில் தான் இருந்தார். இது எல்லாமே தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு எதிரானது. இப்போ என்ன நடக்குதுன்னா, அப்பா மகனுடைய அதிகார போட்டி, அதிகார பரவலுக்கான சண்டை. இந்த சண்டையில் இப்போது எடப்பாடி கைதான் ஓங்கியிருக்கு. எடப்பாடி எதை சொன்னாலும் அமித்ஷா கேட்பார், அமித்ஷா எதை சொன்னாலும் எடப்பாடி கேட்பார். இந்த கூட்டணி உருவாகிற பொழுதே எனக்கு நடுவில் யாரும் மீடியேட்டே இருக்கக்கூடாது. அண்ணாமலை, 6ஆம் மலை, 7ஆம் மலை யாரும் இருக்கக்கூடாது. எதை நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கிறவங்க என்கிட்ட நேரடியாக தொடர்பு வச்சுக்கணும். நான் நேரடியாக உங்களோட தொடர்பு வச்சுக்குவேன். இதுதான் 2 பேருக்கும் பிஜேபிக்கு அதிமுகவுக்கும் எழுதப்படாத ஒப்பந்தம். இந்த எழுதப்படாத ஒப்பந்தத்தில் யார் மாட்டிக்கிட்டா? பாமக மாட்டிக்கிச்சு. அப்பா மக சண்டை. அப்பா அதிமுகவோட போகணுங்கிறாரு, மகன் பிஜேபியோடு போகணுங்கிறாரு. இந்த சண்டையில் இப்போது எடப்பாடி, அமித்ஷா 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. ஒன்றான பிறகு யாருடைய கை ஓங்கிருச்சு? அமித்ஷா கையில். தமிழ்நாட்டில் எடப்பாடி கை ஓங்கியிருக்கு. தமிழ்நாட்டு என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் யார்? எடப்பாடி தான். அப்போ எடப்பாடி சொல்கிறாரு, நம்பிக்கையான நபர் அல்ல அன்புமணி, நமக்கு நம்பிக்கையான நபர் ராமதாஸ் தான். அப்போ ராமதாஸை தான் நம்ம முன்னிலைப்படுத்தணும். அப்போது அன்புமணி எடப்பாடி எங்கள்கிட்ட கட்சி இருக்குது, நான் தான் தலைவர், பொதுச் செயலர் என்கிட்ட இருக்கார், பொருளாளர் என்கிட்ட இருக்காங்க, மாவட்ட செயலர் என்கிட்ட இருக்காங்க, எம்எல்ஏ என்கிட்ட இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. எடப்பாடி சொல்லிட்டார், கட்சி உங்கள்கிட்ட இல்லை, உங்கள் அப்பாட்ட இருக்குது. உங்கள் அப்பா தான் கட்சி. ஏன்? ஒரு முறை உங்கள் அப்பா என்னோடு கூட்டணி வைப்பதற்காக ஏற்பாடெல்லாம் பண்ணி புட்டியெல்லாம் இறக்கி வச்சாச்சு. ஆனால் நீங்கள் பிஜேபியோடு போயிட்டீங்க. நீங்கள் எனக்கு நம்பிக்கையான நபர் அல்ல. உங்கள் அப்பா தான் எனக்கு நம்பிக்கையான நபர். அதனால் நான் உங்களை சேர்த்தவே மாட்டேன். பாமகனா ராமதாஸ் தான். ராமதாஸ் எதை சொல்லுகிறாரோ அதுதான் பாமகவுடைய கருத்தை நான் எடுத்துக்குவேன். டெல்லிக்கு போகிறாரு, எடப்பாடி போய் பாருங்கன்றார் யார்? அமித்ஷா. எலெக்ஷன் கமிஷனுக்கு போகிறாரு, பாமக ரெக்கக்னைஸ்டு ராமதாஸ்ட்டு போங்க. இப்படி அன்புமணி போன பக்கம் ஃபுல்லாக எங்கே அனுப்புகிறாங்க? ராமதாஸ்ட்டு அனுப்புகிறாங்க. அப்போது அன்புமணி வேறு வழி இல்லாமல்
மனைவியை அமெரிக்கா அனுப்பிச்சி விட்டார். ராமதாசன் சொல்லார், உன் பொண்டாடி தான் எல்லாம் கெடுக்கிறா சௌமியா, பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. இங்கே திருடுறது, ஏழை வண்டியின் தலையில் மிளகா அரைச்சது, அவ்வளோ எங்கே இருக்குது? அமெரிக்காவில். அது சௌமியா அமெரிக்கா போயிடுச்சு. அமெரிக்காவுக்கு போன பிறகு நான் சொல்லுவதை கேட்டால் கட்சி நடத்தலாம், இல்லைன்னா நீயும் அமெரிக்காவுக்கு போக வேண்டி வரும். சொன்ன பிறகு அத்தனை பக்கமும் சுவற்றில் எரிந்த பந்தை போல் திருப்பி தான் வருது அன்புமணிக்கு. அதனால் அன்புமணி வேறு வழியே இல்லாமல் இந்த தேர்தலுக்குள்ள ராமதாஸிடம் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. முதலே சொல்லியிருக்கேன், இதுக்கான முதல் புலையார் சொல்லி எடப்பாடி தான். இப்போ உரிமை மீட்போம்ன்ற அந்த நடைப்பயணத்துக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தமிழகத்தினுடைய டிஜிபியை சந்தித்து இவர் வந்து என்னுடைய கட்சியினுடைய கொடியவோ கட்சியின் பெயரையோ என்னுடைய தொண்டர்கள் வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் கூப்பிடக்கூடாது, இவ்வளவையும் என்னுடைய பெயரையே பயன்படுத்தக்கூடாது, அன்புமணி ராமதாஸ்ன்னு போடக்கூடாது, இனிஷியலை வேணால் ஆர்னு போட்டுக்கலாம் அப்படின்லாம் வந்து இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது இந்த மீறும் பூதாகரமாகிற வகையில் இதை வந்து சொல்லியிருக்கிறாரு ராமதாஸ் அவர்கள். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதாவது பிரச்சனையே முடியல, பிரச்சனை பூராமல் இப்போ எல்லாம் ராமதாஸ் வந்து சேர்ந்துருச்சு. ராமதாஸை தான் கூட்டணி கட்சி அங்கீகரிக்குது, கூட்டணி கட்சி அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி அங்கீகரிக்குது, எடப்பாடி அங்கீகரிக்கிறார், எல்லாமே. அன்புமணி அவர்கள் செயற்குழு கூப்பிட்டா மட்டும்தான் வராங்க, தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் வராங்க, ராமதாஸ் அவர்கள் கூப்பிட்டா 12 பேர் 10 பேர் தான் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். அப்போ இவர் பக்கம் தானே கட்சி இருக்குன்னு எடுத்துக்க முடியும்? இல்லை, இவர் பக்கம் தான் கட்சி இருக்குது, உண்மை அதுதான். ஆனால் அதிகார மட்டத்துக்கு அன்புமணி விசுவாசமாக இல்லை. யாருக்கு? எடப்பாடிக்கு விசுவாசமாக இல்லை, அமித்ஷாவுக்கு விசுவாசமாக இல்லை. அப்போ இரண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க? நம்பிக்கையான நபர் ராமதாஸ் தான். ராமதாஸை நாம் கூட வைத்திருந்தால்தான் நமக்கு அனுகூலம், அன்புமணி வைத்திருப்பவங்கள எந்த அனுகூலமும் இல்லை. அதனால தான் அன்புமணியை அனாதை ஆனந்தன் ஆக்கிட்டாங்க. அன்புமணி இப்போ எங்கே போய் சரண்டராக போகிறாரு? ராமதாஸிடம் சரண்டராவதை தவிர அன்புமணிக்கு வேறு வழியே இல்லை. சார், இப்போ ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்க நிலையில் ஏற்கனவே எல்லா கட்சிகளும் அவங்க போட்டியில் இருந்துட்டு இருக்காங்க. பாமகவுடைய நிலை இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ 2026 தேர்தல் இருக்கிற பொழுது முழு அதிகாரமும் ராமதாஸை நோக்கி நகரத்தி கொண்டு போய் வச்சுருவாங்க. யார்? எடப்பாடியும் அமித்ஷாவும். அமைதியாக இரு, இல்லைன்னா தேர்தலுக்கே நீ இருக்க மாட்டேன். எங்கே இருப்ப? திகாரில் தான் இருப்பேன். உனக்கு தேர்தல் எங்கே? தேர்தல் திகாரில் தான். மிரட்ட அன்புமணி பயந்துக்குவார். ஏன்னா அமெரிக்காவில் பல லட்சம் கோடி இருக்குது, சௌமியா இருக்குது, 3 பிள்ளை இருக்குது, இதெல்லாம் சொகுசாக 15 வெளிநாட்டு கார் இருக்குது, 125 கோடி ரூபாய்க்கு பங்களா இருக்குது, இப்படி பண்ணை வீடுகள் இருக்குது வெளிநாடுகளில். இதுதான் முக்கியமே தவிர இந்த ஏழை வன்னியர்கள் முக்கியம் இல்லை. அதனால் பாஜக எதை சொல்லுகிறதோ அதை பாமக கேட்டே ஆகணும். பாமகவுக்கு அறிவிக்கப்படாத தலைவர் யாருன்னா எடப்பாடி அமித்ஷாவும் தான். தமிழ்நாட்டுக்கு பாமகவுக்கு தலைவர் யார்? எடப்பாடி. டெல்லிக்கு பாமக தலைவர் அமித்ஷா. அமித்ஷாவை மீறி அன்புமணி ஒன்றுமே செய்ய முடியாது. 6 எம்பிகளுக்கு வந்து நேற்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய இறுதி நாள். அந்த வகையில் வைகோ அவர்கள்லாம் வந்து தன்னுடைய இறுதி உரையெல்லாம் வந்து கொடுத்துருந்தாரு. இப்படி பார்க்கும் பொழுது அன்புமணி அவர்களுக்கும் நேற்றைக்கு தான் இறுதி அப்படின்றப்போ அவருடைய அட்டெண்டன்ஸ், அதாவது நாடாளுமன்றத்துக்கு எத்தனை முறை போயிருக்கிறாருன்றப்போ இருக்கிறதுல லீஸ்ட்டாக அட்டன் பண்ணியிருக்கிறது அவராக தான் இருக்கிறாரு. எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷா அவர்களும் வந்து இவர் நமக்கு வந்து விசுவாசமாக இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும், அந்த மாதிரி தொண்டர்கள் மத்தியிலுமே இவருடைய இந்த செயல்பாடுகள் நாடாளுமன்றத்துக்கே போகாமல் இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லைம்மா, இப்போ நாடாளுமன்றத்துக்கு பாதி பேர் பொழுதுபோலின்னு தான் போவாங்க. அதுதான் நாடாளுமன்றம். எம்ஜிஆர் ஒரு முறை உயிரோடு இருந்த பொழுது பெங்களூர் போகிறார், ஒரு அரசு வேலையாக போகிறாரு. அப்போ பழைய கதாநாயகியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. யாரை? சரோஜா தேவி. இப்போ நம்ம மறைஞ்சிட்டாங்கல்ல, போய் பார்க்குறாரு. என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், போர் அடிக்குது, எனக்கு பொழுதே போக மாட்டேங்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெல்லிக்கு ஒன்று அனுப்புகிறேன், எம்பி அனுப்புகிறேன். யாருக்கு எம்ஜிஆர் சொன்னது? சரோஜா தேவிக்கு. டெல்லியில் போனேன்னா உனக்கு நல்லா பொழுது போயிடும், எம்பி ஆக்கிடுறேன். டெல்லியை சுற்றி பார்த்துட்டு டெல்லியில் பெரிய பங்களா கொடுப்பான் எம்பிக்கு, அதில் பொழுது போகும் நல்லா ஜாலியாக, நீ டெல்லிக்கு போங்கிறாரு. இதுதான் நாடாளுமன்றம். ஜெகத்ரட்சகன் எதுக்கு போகிறாரு? பச்சைமுத்து எதுக்கு போகிறாரு? தயாநிதிமார் எதுக்கு போகிறாரு?
பல எம்பிக்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னா பெரும் கோடீஸ்வரர்கள், கார்ப்பரேட் முதலாளிகள் தங்களுடைய லைசன் வேலையை, தங்களுடைய தரகு வேலைகளை செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறார்கள். துரைமுருகன் பையன் எதுக்கு போகிறாரு? வேலூர் மக்களை பிரச்சனை எத்தனை பேசியிருக்காரு, எத்தனை உண்ணாவிரதம் இருக்காரு, எத்தனை ஊர்வலம் போயிருக்காரு. நேருடைய மக எம்பி, பெரம்பலூர் எம்பி அருண் நேரு, ஆற்காடு வீராசாமி பையன் பல லட்சம் கோடி தேடி வச்சிருக்காரு. கலாநிதி வீராசாமி அவர் எம்பியாக போயிருக்கார். எதுக்கு? தனலட்சுமி சீனிவாசன் மகன் இங்கே எம்எல்ஏவாக இருக்கார். எதுக்கு? சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு, மாநில அரசாங்கத்தில் சில தரகு வேலை செய்வதற்கும் எம்பி எம்எல்ஏ விசிட்டிங் கார்டு தேவை. இதுதான் மிக பெரும் தரகு முதலாளிகளுக்கு நாடாளுமன்றமும் சட்டமன்றமே தவிர மக்களவை, மாநிலங்களவை மக்களுக்கான அவையோ மாநிலங்களுக்கான அவை அல்ல. நீங்கள் பல எம்பிக்கள் வந்து வெற்றி பெற வைப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா அம்பானி, அதானி, டாடா, பிர்லா, கோயாங்கா தான். அதே போல தான் நாடாளுமன்றம் என்பது. நீங்கள் எம்ஏ ராமசாமி செட்டியார் எம்பியாக போனார். எங்கே அவருக்கு? எம்ஏ ராமசாமி செட்டியார். இப்போ இளையராஜா போயிருக்கார். எதுக்கு? நாடாளுமன்றத்துக்கு. கௌரவ பதவி. தர்மசாலாவில் இருக்கக்கூடிய வீரேந்திர ஹெக்டே பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர். தோண்ட தோண்ட புணமாக வந்துட்டு புத்தக பையோடு வருது. எரித்து கொல்லப்பட்டு ஆசிட் ஊற்றி, அமிலம் ஊற்றி, பெட்ரோல் ஊற்றி, டீசல் ஊற்றி, அவரெல்லாம் எம்பி என்ன செஞ்சிருவார் நினைக்கிறீங்க? இந்த பாராளுமன்றம் பன்றி தொழுவோம். யார் சொன்னா? நக்சல் பாரி சொல்லுவோம். அதனாலதான் அன்புமணி அவர்கள் போனாலும் பிரச்சனை இல்லைன்னு போனாலும் சரி போகலாலும் சரி அவர் சாதாரணமாகவே அவர் லைஃப் ஸ்டைல் 1 மணிக்கு தான் எந்திரிப்பாராம். அவங்க அப்பா சொல்கிறார். எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு தான் எந்திரிப்பாராம். இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், இதுதான் எங்கள் சிவாஜி ஒரு படத்தில் பாடுவார். அதுதான் இவங்க பெரும் கோடீஸ்வரர்கள். சாதாரண நபராக இருந்தவர்களுக்கெல்லாம் பல லட்சம் கோடி வந்துருச்சு. ஷாம்பேனியும் ஒயினையும் குடிச்சிட்டு ராத்திரி பூரா முடிச்சுட்டு இருந்து பகலில் தான் தூங்குறது. இவர்கள் தான் மக்கள் தலைவர்கள். இந்த நாடு எங்கே விளங்கும்? இந்த நிலையில வைகோ அவர்களை வந்து இந்த முறை திமுக வந்து எம்பியில் ஒரு ஆளாக வந்து எடுத்துக்கல அப்படின்றது வந்து ஒரு அதிருப்தியில் மதிமுக இருக்கிறவங்களோட பார்வையும் இருக்கு. இப்போதான் அவருடைய இறுதி உரையும் கொடுத்துருக்கிறாரு. இப்போ வைகோ அவர்களுடைய அந்த அதிருப்தி, இப்போ அவர் வந்து கொடுத்த உரை, இதை பற்றி சொல்லுங்க சார். வைகோ உறுப்பினராக செயல்பட்ட விஷயம். வைகோ பொறுத்த வரைக்கும் நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனால் இப்போ அவர் அண்ணா உடைய வாரிசாக இருந்தார், கருணாநிதி வாரிசாக இருந்தார். அண்ணா நாடாளுமன்றம் அதிகமாக உரையாற்றினார், சம்பத் உரையாற்றினார். கருணாநிதியினுடைய அடையாளமாக டெல்லியில் உரையாற்றினது இதெல்லாம் பழைய வரலாறு. ஆனால் இப்போ இவரை விட இப்போ கமலஹாசனுக்கு தான் டிமாண்ட் அதிகம். அதனால் இவருடைய நாற்காலி யாருக்கு கொடுத்துட்டாங்க? கமலஹாசனுக்கு கொடுத்துட்டாங்க. இதனால் இப்போ விரக்தியாக சந்திரபாபு நாயுடுடைய மகனை மத்திய அமைச்சராக்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்கார். பிஜேபியோடு கூட்டணி வச்சுக்கிறேன்னு. வைகோ. அப்போ அதிமுக வருவார் அர்த்தம் தானே. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான நேரம், காலம், சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கார். சந்திரபாபு நாயுடு எல்லாம் நாயுடுக்கார், தெலுங்குவாளா. பாஜகவில் இணைவதற்கு மந்திரி பதவி கேட்குறாரு மகனுக்கு. இது நடந்தால் மதிமுக வெளியேறி எங்கே போயிடும்? பாஜகவுக்கு போயிடும், அதிமுக கூட்டணிக்கு வந்துடும். இதுதான் இப்போ லேட்டஸ்ட் டாக். ஓகே, அப்போ பாஜக கூட்டணிக்கு வைகோ அவர்கள் வரப்போறாரு அப்படின்றது தான். அதான் இப்போ புதிய செய்தி. திமுக கூட்டணிக்கு வந்தப்போ எப்படி ஒரு அதிர்ச்சி இருந்ததோ அது மாதிரி மீண்டும் அதிர்ச்சி, அது மாதிரி இப்போ பாஜகவுக்கு வரப்போறாரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்க போகுது. சரி, இப்போ அதனால துரை வைகோ அவர்களுக்கு ஒரு பெரிய பதவி காத்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், மந்திரி பதவி. மந்திரி பதவி கொடுத்தா தானே அணி மாற முடியும். இப்போ கமல்ஹாசன் அவர்கள், வைகோ அவர்கள், இந்த 2 பேரை பார்க்கும்பொழுது யார் நாடாளுமன்ற உறுப்பினராக சிறந்தவராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் வைகோ தான், சந்தேகமே இல்லாமல் வைகோ தான்மா, சந்தேகமே இல்லாமல் வைகோ தான். ஆனால் இப்போ பாராளுமன்ற பேச்சுக்கெல்லாம் இப்போ மரியாதையே இல்லை. விஜய் எங்கே நிற்கிறாரோ அங்கே பிரச்சாரம் பண்ண போகிறாரு கமலஹாசன். விஜய் அதிமுக கூட்டணியில் சேர்ந்து எங்கே நிற்கிறாரோ அங்கே யார் பிரச்சாரம் பண்ணுவா? கமல் செய்வார் திமுகவுக்காக. இதுக்காக உருவாக்கப்படுகிற கட்டமைப்பு தான் இவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர். விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு போறாருன்னு சொல்றீங்க. 100% தேர்தல் நெருங்குற பொழுது பாடுறதுக்கு. ஆனால் அவர் போகிறதுக்கு இப்போதைக்கு எதிர்த்து பேசல, எதுவும் அவங்களை விமர்சிக்கலன்றதுனால அதை சொல்கிறீங்களா, இல்லை எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? இவருக்கு வேறு வழியே இல்லை. அமித்ஷா எப்படியும் கொண்டு போய் பாஜக கூட்டணியில் சேர்த்து திமுக தோல்வி அடையணும், அதிமுக வெற்றி அடையணும். இதுதான்
பாஜகவினுடைய வியூகம். அதில் அந்த வியூகத்துக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் வகுக்கிற வியூகத்துக்கு விஜய்லாம் தாங்கவே மாட்டார். சக்கரம் சங்கு சக்கரத்தை விட்டால் விஜய் காணாமல் போயிடுவார். அமித்ஷாவுடைய சங்கு சக்கரம் பலமான சங்கு சக்கரம், அதிகாரத்தில் இருக்கிறதுனால ஐடி, இடி, சிபிஐ எல்லாம் வச்சுருக்கார். விஜய் தாங்கவே மாட்டார். கூடி சீக்கிரம் நீங்கள் பிரசாந்த் கிஷோராக இருந்தாலும் சரி, ஆதவ அர்ஜுனாக இருந்தாலும் சரி, புஷி ஆனந்த், அத்தனை பேரும் அமித்ஷாவுடைய சக்கர வியூகத்துக்கு முன்னால் காணாமல் போவார்கள். அதிமுக கூட்டணியில் பிஜேபி கூட்டணியில் விஜயும் இணைந்து தேர்தலை சந்திப்பார். இந்த சூழலில் திமுகவினுடைய முதல்வர், அதாவது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி எல்லா கட்சி தலைவர்களும் வந்து அவர்களுக்கான சீக்கிரம் குணமாகி வரணுன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் பரபரப்பாக செயல்பட்டு இருக்கும்போது திமுகவினுடைய தலைவருக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்றப்போ திமுகவுக்கு இது ஒரு பலவீனமா இல்லை ஏதாவது இருக்குமா? இதெல்லாம் தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலி, இது மாதிரி அது ஒரு நோய் தான். அதெல்லாம் அவர் ஆஸ்பத்திரியில் இருந்த காணொலியில் எல்லா அரசு கோப்புகளையும் பார்க்குறாரு. அதனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓய்வு எடுக்கிறார் அப்போலோ ஆஸ்பத்திரியில், அவ்வளோதான். ஓகே சார். அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட தெரிவிச்சது மிக நன்றி. நன்றி, வணக்கம்.